ஹாய் காய்ஸ். ஸோ அனிமல்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறான்னு பாருங்க. ஸ்டார்டிங்கில் செம்மையாக இருக்குல்ல. சரி, அப்படியே முடிச்சுட்டு நம்ம வந்திருக்க வேலையை பார்ப்போம். வேறு ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி வந்து ஆடியோ ஆஃபீஸில் நமக்கு வந்து நம்பர் பிளேட் கொடுக்குறதுனால அதனால் வந்து செக்கிங் காண்டி வந்திருக்கேன். ஸோ ரொம்ப வெயிட் பண்ணேன். ஒரு வழியாக வந்துட்டாங்க, பக்கத்தில் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அந்த சைடில் அந்த ஹேண்டில் பாரில் உள்ள நம்பர் சொன்னதுக்கப்புறம் நமக்கு வந்து நம்பர் பிளேட்டு ஈவினிங்கே வந்து வந்துடும். ஒரு வழியாக ப்ராசஸ் முடிக்கிறதுக்குள்ளேயும் பா அப்படிதான் இருந்துச்சு. ஹாய் காய்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலே கிளம்பிட்டேன். பார்த்தீங்கன்னா நேற்றே கால் பண்ணி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வந்து சுசுகி ஷோரூம்லேருந்து நான் வந்து உங்களுக்கு தான் சிவகங்கை வந்து உங்களுக்கு ஆடியோ ஆஃபீஸில் வந்து ஒரு நம்பர் பிளேட் வாங்கி கொடுக்குற வேலையெல்லாம் பார்க்குறாள். ஸோ வரும்போது ஒரு 1000 ருபீஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க மறந்துடாமல். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு மெயின், உங்களோட லைசன்ஸ் மட்டும் எனக்கு அனுப்பலாம் போதும் வாட்ஸ்அப்பில் அப்படின்னா. சரி ஓகே, டக்குன்னு வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு நம்மளோட ஆதார் கார்டு மெயின் இதில் வேறு 2 வேறு மாற்றி வச்சுருந்தேன்னா சரி ஓகே. திடீர்னு அந்த நேரத்தில் போய்கிட்டு அது இருந்தால் நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாருன்னா பெரிய தொல்லை. இந்த ப்ராசஸ் வந்து சொல்ல போனால் எப்படின்னா அந்த நேரத்தில் அவர் கேட்குறது இருக்கணும், அப்படி இல்லைன்னா கேன்சல் நெக்ஸ்ட் வீக் அப்படின்றா. நம்ம நெக்ஸ்ட் வீக் லீவ் போட்டுக்கலாம், மறுபடிக்கு சிவகங்கை இங்கேருந்து அலைய முடியாது இல்லையா. அதனால் எல்லாமே ப்ராப்பராக எடுத்துகிட்டு நைட்டே எடுத்து வச்சிட்டேன். எல்லாமே என்னென்ன கேட்பாங்க, சரி வேறு எதுவும் கேட்டுட்டால் அதையும் எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பித்தேன். ஸோ மார்னிங் டைமிங் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு கிளம்பியாச்சு. ஏன்னா இங்கேருந்து 1 ஹவர் ட்ராவலு. ஸோ 10 மணிக்குள்ளேயே அங்கே இருக்கணும். டைமிங் பார்த்தீங்கன்னா இங்கே 10 to எவ்வளோ நேரம் கூட சொல்ல முடியாது. திடீர்னு வருவாங்க, டக்கு முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு கையில் வந்துடும். ஆனால் வரதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாப்புல. சரி எதுக்கு நம்ம முன்கூடியே கொஞ்சம் மெதுவாக போயிட்டு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே போனால் இப்போ மதுரையில் உள்ள பைபாஸ் நமக்கு சிவகங்கை போகிற ரூட்லாம் போயிருக்கேன். ரோடெல்லாம் அட்டகாசமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒன்றும் அவசியம் இல்லை. ஸோ மீடியம் ஃபாஸ்ட்லேயே வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ரொம்ப நாள் கனவுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பைக் வந்து ட்ரீம் பைக்காகவே இருந்துச்சு, ஆனால் சடனாக எனக்கு கிடச்சிருச்சு, இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் அந்த ஒவ்வொரு ப்ராசஸையும் தாண்டி வரணும். இப்போ இது முடிஞ்சிச்சு ஓகே, இப்போ இன்றைக்குள்ளே இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சர்வீஸை 750 கிலோமீட்டருக்குலாம் நம்ம மாற்றணும், அது ஒரு டாஸ்க்கு. 2வது சர்வீஸ் ப்ராப்பராக வந்து இங்கேயே மாற்றிருக்கணும். 3வது சர்வீஸையும் பார்த்தினா தான் நம்ம இன்ஜினில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆனாலும் நம்ம வந்து கிளைம் பண்ண முடியும். ஒரு 5 வருஷத்துக்கு வாரண்டி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நம்ம கிளைம் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு ஆதாரமாக நீங்கள் இங்கே வந்து மாற்றிருக்கீங்க, ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் அதனால தான் ஏதோ ஒரு இஷ்யூனால ப்ராப்ளமாக இருக்குது, நாங்கள் வந்து இன்சூரன்ஸ் மூலமாக கவர் பண்ணி தரோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. பட் போன் ஆஃப் இதுக்கு முன்னாடி உள்ள பைக்கில் வந்து இந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணலை. சர்வீஸும் ப்ராப்பராக கொடுக்கல, என்னோடய இதுவுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணல. அதனால் வந்து போச்சு. இந்த இடம் அந்த தப்பு நடந்துடக்கூடாது அப்படின்றக்காக தான் ரொம்ப ப்ராப்பராக ஒவ்வொன்றுமே அவங்க சொல்கிறபடியே கேட்போம். ஸோ எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் இது தாங்குது அப்படின்றக்காக இந்த பைக்கில் இருந்து உங்களுக்கு ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம்ன்றது கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சர்வீஸ் விட்டு அதில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குங்க. அந்த பைக்கோட ரொம்ப ஹைட்டாக இருக்கனால ரிட்டன் பேக்கில் இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹைட்டு பத்த மாட்டேங்குது. நான் ஹைட்டான ஆள் தான் ரொம்பனா 6 அடிக்கு கொஞ்சம் கம்மி தான். ஆனாலும் இழுத்து பார்க்குறேன், யாராவது சப்போர்ட் பண்ணி கரணை காட்டி பின்னாடி திடீர்னு இழுப்பாங்க, அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மற்ற டயத்துலலாம் ரொம்ப கஷ்டம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அதோட இன்ச்சு வந்து குறைக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு 3 இன்ச்சு என்னமோ அது ப்ராப்பராக கேட்டு அதையும் நம்ம குறைக்கணும். இந்த தடவை வந்து சர்வீஸ் பார்க்கும்போது அதையும், அப்புறம் எப்பயும் போல் அந்த ஆயில் மாற்றுறது, அப்புறம் ஏர் ஃபில்ட்ரு எப்போ மாற்றணும், ஆயில் ஃபில்ட்ரு எப்போ மாற்றணும், இதெல்லாம் வந்து கேட்கணும். ஏன்னா தெரிய மாட்டேங்குது இல்லையா. ஸோ சில விஷயங்கள்லாம் கேட்குறதுனால அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் டிஸ்க் பிளேட் வந்து 2இதுலேயுமே அந்த பேடுன்னு நினைக்கிறேன், அந்த பேடு கரெக்டாக தேஞ்சால் எப்படி நம்ம மைனூட்டாக கவனிக்கிறது அதையுமே கேட்டுட்டு நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மைண்ட் செட் அது ஆட்டம் ஓடிட்டே இருக்குது. அதனால தான் அதை பற்றி பேசிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கருப்பாரெல்லாம் தாண்டி அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போனால் தட்டுன்னு தட்டிக்க இருக்கு. ஸோ சொல்லப்போனால் சித்தன் போக்கு சிவன் போக்கு மாதிரி. ஸோ நம்மளோட பைக்கு இது ஒரு டைம் இல்லை, இதோட 3வது வண்டி. 3 வண்டிக்கு முடிச்சிருக்கேன் இந்த மாதிரி ஆடியோ. ஒவ்வொரு டைம் நான் சொல்கிறேங்க, இப்படி வெறுத்துருவேன் ஒவ்வொரு நேரம்லாம் வர்றதுக்கு. ஒரு டைமில் என்ன சொல்கிறதுனா ஏதோ மூர்த்த நாள் போல். நான் சிவகங்கை பொறுத்தளவு 3 நாள் தான், புதன் வெள்ளி இன்னொரு ஏதோ ஒரு நாள் நினைக்கிறேன். அந்த நாளில் மட்டும்தான் நடக்கும் ஆடியோ ஆஃபீஸு. அவர் ஏதோ மூத்த நாள்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்துட்டு போல் அவர் இஷ்டத்துக்கு தான் வந்தார். வந்து முடிச்ச உடனே டக்குன்னு இங்கே பைக்கெலாம் இல்லை, எட்டு போகிறதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் வந்தார்.
அவ்வளோ ஒரு கடுப்பு. நம்மளோட வேலை வெட்டிலாம் விட்டுட்டு வந்து, ஏன்னா சில இது வந்து மற்ற வேலை மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு போயிட்டு அந்த டயத்தில் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கிறத போய் பார்த்துட்டு அப்படி வரதில்லை. அவர் குறிப்பிட்ட அந்த டைமிங்கே நம்ம இருந்தே ஆகணும். அது 1 ஹவருக்கு முன்னாடியோ சொல்லப்போனால் ஃப்ளைட்டு போகிறோம்னா நம்ம எப்படி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் வெயிட் பண்ணுவோம். அது மாதிரி இங்கே சொல்லப்போனால் அதே ப்ராசஸ் அதே திக்குன்னு இருக்கும். நம்ம மேலே இல்லை, கொண்டு வந்த அவரோட ரிப்போர்ட்டில் கூட ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சுன்னா கூட அந்த பேப்பர் இல்லை போய் அதை எடுத்துகிட்டு வந்தால் நீ வாங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த வாரம் பார்த்துக்கலாம்னு அசால்ட்டாக சொல்லிட்டு போவாங்க. எனக்குலாம் ஒரு டைம் அப்படி ஆச்சு. எப்போ அப்படி ஆச்சுன்னா பல்சர் பைக் எடுக்கும்போது நான் மறக்கவே மாட்டேன். அந்த நிகழ்வு நான் இதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பாருங்க, பேசிக்கிட்டே இருக்கும்போது நாய்க்குட்டி எவ்வளோ அழகா அதில் இந்த ட்ராவல் பண்ணிக்கிறது பற்றிலா பார்க்கவே அழகா இருந்துச்சு. ஓகே கேஸ், ஸோ பெட்ரோல் வேறு இல்லை, அதுவும் 1 பாயிண்ட்லாம் இருந்துச்சு. ஆயிரம் பாட்டி ஓகே ஜிபேல போ. ஒரு வழியாக டேங்க் ஃபில் பண்ணிட்டு அப்படியே நம்ம வீடியோவில் அந்த கதையை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ பல்சர் வாங்கும்போது என்ன எனக்கு பிரச்சனைனா, அப்போ வந்து ஒழுங்காக ப்ராப்பராக ஆடியோலாம் கொடுக்கல. இந்தாங்க வந்தாங்க இந்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட போமா போய் கேட்டுட்டேன், என்னதான் பாச்சு இந்த வந்து சார் ரெடி ஆயிடுச்சுண்ணே, நாளைக்கு உங்களுக்கு ஆடியோ நீங்கள் போகலாம்னே. ஆடியோ போகலாம்னா அங்கே யாரை நான் சந்திக்கிறது எந்த ஒரு டீட்டெயிலுமே எனக்கு சொல்லவே இல்லை. கடுப்பில் அவரும் போக மாட்டாங்க, இருந்தாங்க உங்களோட சீட்டு நீங்கள் டேரெக்டாகவே அங்கே போய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. சரி பரவாயில்ல அப்படின்னு நானும் போயிட்டேன். அங்கே போயிட்டு பார்த்தா ஒரே ஒரு பேப்பர், ஏதோ பேப்பர் கூட பேர் கூட எனக்கு தெரியல, அந்த பேப்பர் அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே அவர் இப்போ இதை அனுப்பி விட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுக்கிறது. சொல்லப்போனால் இது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு. அதை பிரிண்ட் அவுட் எடுக்கிறது போய் எடுத்து அப்புறம் அழைச்சி போய் கொடுத்து வேர்த்து ஊற்றுது. அப்புறம் அவர் சைன் பண்ணுறதுக்கு அப்புறம் வெளியே வந்து அப்படியே அப்படி தான் இருந்துச்சு. உனக்கு கோவம் தான் இருந்துச்சு. அப்போலாம் சிந்தராலாம் இருக்கக்கூடாது, சும்மா ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருக்கு எல்லாமே ப்ராப்பராக முன்னாடி சொல்லிட்டேன். அலையெல்லாம் விடக்கூடாது, வருவே வந்து முடிச்சுட்டு நான் வாட கிளம்பிடுவேன் அப்படின்ற சொல்லிட்டு தான் போனேன். போனதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு ஓகே. ஸோ வர வழியில் பார்க்கும்போது நீங்களே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெட் அனிமலுக்கு எவ்வளோ ஒரு அழகாக வந்து அந்த பாசத்தோடு அவருக்கு அந்த ஒரு 2 நாய் இருந்துச்சு. அதில் ஒரு நாய் மட்டும் அழகாக நீட்டாக வெளியே ஜம்ப் பண்ணாமல் நீட்டாகவே அப்படி காற்று வாங்குச்சு. அப்புறம் இங்கிட்டு வருது, இங்கிட்டு வந்து ப்ராப்பராக அதை காலை வச்சுட்டு ப்ராப்பராக அப்படியே காற்று வாங்குச்சு. நானும் மிரண்டு இது என்னடா பண்ணிக்கிருக்கு, அந்த காற்று வாங்குறது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக பண்ணிக்கிருக்கு அப்படின்ற மாதிரி நானும் ரொம்ப ஏற்படாக இருந்தேன். ஸோ அவங்க டிரைவரும் ரொம்ப வேகமாக போனதுனால சரி அவருக்கு நின்று எதுவும் பேச முடியல. சரி ஓகே போகிற வழியில் ஒரு ஜாக்கெட் மாதிரி அப்படி லைட்டாக அப்படி கையை மட்டும் அப்படி நீட்டி நான் மாட்டேன் அப்படின்னேன். அப்படி வந்து முடிச்சுட்டு அப்படியே சிட்டிக்குள்ளே தான் போய்க்கிருக்கோம். ஸோ வானத்தோட கலர்லாம் பாருங்கள் சார், என்ன ஒரு அற்புதம். முடிஞ்ச அளவுக்கு 4Kல பாருங்கள் வீடியோ, ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதுவும் நான் ஒவ்வொரு டைமில் என்னோடய வீடியோவே டிவியில் போட்டு பார்க்குறேன். அந்த ப்ளூயிஸ் அந்த வானம் கலர்லாம் இருக்குல்ல, அதோடு சேர்ந்து பார்க்கும்போது ஏதோ சினிமாட்டிக் லுக்லேயே பயங்கரமாக இருக்குங்க. ஸோ சிவகங்கை சீமைக்குள்ளே வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் ஆடியோ ஆஃபீஸ் பக்கத்துலேயே வந்துடும். ஸோ ரொம்ப நாள் சென்று வந்ததுனால ரோடும் சரி எல்லாமே மாறி இருக்குங்க. எல்லாமே எனக்கு ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி தெரியுது. முன்னால் நானே எங்கள் ஊரே வந்து லைட்டாக அப்பக்கப்போ குறை சொல்லுவேன், சிவகங்கை மாவட்டத்துமே ஏன் கண்டுக்கவே இல்லைன்னு. இப்போ ரொம்ப நாள் கொஞ்சம் சென்று வந்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுது. பரவாயில்லையே முதல் எவ்வளோ பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ ஆடியோ ஆஃபீஸே எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, இங்கேயா அங்கேயான்னு. ஏன்னா ரோடு போட்டதுனால சுத்தமாக இருந்துச்சுங்க. ஸோ இந்த இடத்துல தெரியுது, ஆமாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அங்கே தாங்க எல்லாருமே வளர்ந்து புது வண்டிலாம் போய்க்கிருக்கு. அதை வச்சே கணிச்சிட்டேன், ஓகே இந்த பக்கம் தான் இருக்குன்னு. ஓகேங்க வந்தாச்சு. முன்னாடி இந்த ரோட்டில் வரும்போது தடன்னு அடிக்கும். புது ரோடு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கே ஒரு பெரிய ஒரு ஹேண்ட்ஸம் செம்ம.
ஓகே. ஸோ ஆடியோ பீஸ் பக்கத்தில் வந்தால் நம்ம இன்னுமே கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. ஏன்னா அங்கே திடீர் நம்ம போகிற நேரத்தில் ஆஃபீஸர் இருந்துக்கிட்டு இவன் என்ன எவ்வளோ ஸ்பீடில் வந்தேன் ரிஜெக்டட் அப்படின்ட்டானா போச்சு. இது தேவையா? பொறுமையாக வருவோம், வாங்குற வரைக்கும் தான். சரிங்களா, வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஆட்டம் தான். ஓகே, உள்ளே வந்தாச்சுங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இந்த ஆடியோ ஆஃபீஸில் உள்ள ஆஃபீஸர் வந்து அழகாக வந்து அது எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாப்புல. வண்டியை வந்து இப்படி தான் ஓட்டணும் ப்ராப்பராக. வீடியோ கூட வைரல் ஆச்சு. ஸோ அப்படிலாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து வீடியோ எடுத்து காமிக்கிறேன். ஸோ நம்ம மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி கனவோடு வந்து நிற்கிற வண்டிகளையும் நம்ம ஒரு வண்டி நிற்கிது. பார்க்கவே ரொம்ப ஒரு எமோஷ்னல் டச்சாக தான் இருக்குது. அங்கிட்டு அந்த எட்டு போகிறவங்களாம் பார்க்கும்போது என்னோடய பழைய ஞாபகம் வருது. +2 முடிச்சுட்டு காலேஜ் லைஃப் படிக்கும்போது இங்கே வந்து 8 போட்டுக்கிட்டு அதுலேயுமே ஊண்டிக்கிட்டு தான் இருந்தேன் காலை. அது ஸ்ப்ளெண்டரில் தான் போட்டேன். அந்த ஸ்ப்ளெண்டரில் போடும்போது ஒரு பெரிய தொல்லை. ஹெல்மெட்டு போடல, ரிஜெக்டட் ஆகிட்டேன். மறுபடியும் இன்னொரு வாய்ப்பை கொடுத்து அப்புறம் ஓட்ட வச்சாப்புல என்னைய. அது மறுபடியும் ரிஜெக்டடு. என்னென்னு பார்த்தா மிரர் இல்லை. அப்புறம் இன்னொரு வண்டியவே வாங்கி நான் ஓட்டினேன். அதுலேயும் புது வண்டினால எனக்கு வரலையா, அப்புறம் ஏதோ மேட்ச் பண்ணிட்டேங்க. நீங்கள் பாருங்க, வந்து இப்போதைக்கு நம்ம புது வண்டியில் அதுவும் அட்வென்ச்சர் வண்டிக்காண்டி வெயிட் பண்ணிக்கிருக்கோம். எவ்வளோ ஒரு கெத்து வந்துட்டாங்க. இப்போ பாருங்கள் பரபரப்பை. கேமரா ஆங்கிள் அப்படியே வச்சிடுறேன், என்ன நடக்குது நீங்களே பாருங்கள். ஏன்னா இப்போ நேரம் நம்ம வெயிட் பண்ணிக்கிறதே வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். இப்போ தண்ணிலாம் குடிச்சிட்டு ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ அந்த பரபரப்பாக நடக்குது பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை. அந்த ஆஃபீஸர் வந்துட்டாங்க. சைடில் உள்ள அந்த ஹேண்டில் பாரில் உள்ள அந்த நம்பரை சொல்லுவார். இவர் ப்ராப்பராக சைன் போடுவார். நம்ம ஆதார் கார்டை காமிக்கணும். அவ்வளோ முடிஞ்சிச்சு வேலை. இதுதான் இந்த இடத்துல நடக்கிறது. இது நம்ம வண்டிட்டு வர வரைக்கும் எவ்வளோ பரபரப்பாக இருக்கு மட்டும் பாருங்கள். ஏன்னா அந்த இடத்துல ஏதாவது பேப்பர் இல்லைன்னு சொல்லிட்டானா ரொம்ப மிஸ்டேக்கில் அவங்களும் இங்கே பரபரப்பாக அந்த சொல்கிறவருமே பரபரப்பாக சொல்லுவார். யாருமே கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் ரிலாக்ஸாக யாரும் இருந்து இத்தனை காலமாச்சு 4 வண்டி வாங்கிட்டேன். ஆனாலும் இன்னமும் அந்த பரபரப்பு குறைஞ்ச மாடு இல்லவே இல்லை. நீங்களே லைவாகவே பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வீடியோ வந்து ஆன் பண்ணி அப்படியே வச்சிடுறேன். அவருக்குமே தெரியாது, ஏன்னா ஃபுல்லாக ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்க மாதிரி தெரியும். ஆனால் ரெக்கார்டில் ஓடிட்டு தான் இருக்குது, பாருங்கள் நீங்களே. JC 13 CLR G 18 78 49. Sir, ME 4KC 404 LRG 24479 குமாரன் சார். சோதக்குடி இந்தங்குளம் சிவகங்கை. சார் MP 8EL 11 WA 88 10 03 49 சார். ME 430 MRG 006779. यार शांत X5R0J 19,911 சார்.